வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் சொல்லலாம். இப்போ காலையில் மாவு எதுவும் இல்லை, சரி டக்குன்னு நம்ம அதை செய்யலாம். சுகர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்க்குற போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது ஒரு கப்பு சிவப்பு பட்டை அவல் எடுத்திருக்கேன். இதுவும் சத்தானது தான். நல்லா 2 தவணை தண்ணி ஊற்றி கழுகிட்டு ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஊறி போய் தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சு. அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதே கப்பு அதில் அந்த அளவுக்கு கேழ்வரகு மாவு, ராகி மாவு போட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தயிர், தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுகி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு இருந்தால் போதும். ஒரு தோசைக்கல்லோ ஒரு தவா ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து தேய்க்காமல் அப்படி ஊற்றுங்க. இதுக்கு சின்ன பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். எது போல் வேணாலும் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் மட்டும்தான் போட்டு ஓட்டையாக வந்ததுக்கு பிறகு எண்ணெயை சுற்றி ஊற்றிட்டு மூடி வச்சு வரலாம். மேல் மாவு வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரு திருப்பி போடலாம். ரொம்ப நினச்ச உடனே சாப்பிட்டுக்கலாம். சுகர் இருக்கவங்களுக்குலாம் அருமையான ஒரு காலை உணவுன்னு சொல்லலாம். பாருங்கள், 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றி மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு இதே மாதிரி எடுத்து செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ரொம்ப சத்தான உணவு. நீட்டாக அருமையாக ஒரு 2 சாப்பிட்டுட்டு காஃபியோ டீயோ குடித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் சுகர் ஆளுக்கு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக சுட்டு எடுத்தாச்சு. நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மிக்க நன்றி.